समाक्षै गोविंद 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 अद्य श्री भगवतो महापुरुषस्य आद्य ब्रह्मणा विजय प्राप्ति श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे कलियुगे प्रथम पादे जम्बोद्वीपे भरतवर्षे भरतखण्डे मेरोः अश्विन्नवर्तमाने व्यवहारके चान्द्रमानेन प्रभवादि सत्यसंवत्सराणां मध्ये श्रीविश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतु श्रावणमासे कृष्णपक्षे एकादश्यायां वासरः वासरस्तु भौम्यवासरस्तायाम् आरुद्रा नक्षत्रयुक्तायां शुभ नक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण विचेतन विशिष्टायां शाम शुभदिदो श्री भगवताज्ञाया भगवत कैंकर्य रूपम श्रीमन्नारायण प्रेक्षतम श्री भोग श्रीनिवास समेत श्री पद्मावती दिव्य श्री चरणारविंदयोः राजराष्ट्र अवरुध्यर्थं लोकक्षेमावरुध्यर्थं सर्वेषां महाजनानां क्षेमस्वैरवीर्यविजयारोग्य अष्ट ऐश्वर्यावरुध्यर्थं धर्मार्थकाममोक्षचतुर्विलफलपुरुषार्थसिद्ध्यर्थम् इष्टकाम्यार्थसिद्ध्यर्थं मनोवाञ्छनाबलपुण्यबलसिद्ध्यर्थं राजद्वारे सर्वकार्यानुकूल सिद्ध्यर्थं पद्मावती परिपूर्णगणाक्ष सिद्ध्यर्थं श्री पद्मावती दिव्य श्री चरणारविंदयोः प्रातःकाल कल्याणोत्सवांग आचार्य मुखेन कारयिष्ये इति संकल्प्य श्री வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருச்சுகனூரிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ போக ஸ்ரீனிவாசர் சமேத ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாரின் திருக்கல்யாண உற்சவத்தை நேராக கண்டு கழித்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களையும் வரவேற்கின்றது. சுபதினமான இன்று திருமண நாள், மங்கள பிறந்த நாள் என்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களின் மேன்மையையும் வாழ்ச்சியையும் முன்னிட்டு கொண்டு இந்த வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் வாழ்த்தி அலர்மேல் மங்கை தாயாரின் திருவடி வாரத்திலே பிரார்த்தித்து இவர்களின் மேன்மையோடு விளங்க செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா என்று ஸ்ரீ போக ஸ்ரீனிவாசர் சமேத ஸ்ரீ பத்மாவதி தாயாரின் திருவடி இணைகளில் பாங்காய பக்தர்களை காக்கும்படியாக பிரார்த்திக்கும் பக்தி சேனல் அனைவரையும் வாழ்த்தி இரு கரங்கள் கூப்பி வரவேற்கின்றது. வேதமானது பகவான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசரின் சக தர்மச்சாரிணிகளான ஸ்ரீதேவியின் வைபவத்தையும் ஸ்ரீ பூதேவியின் வைபவத்தையும் பறக்க பேசிக்கொண்டிருக்கிறது. நிச்சயம் அதுதான். ஸ்ரீ மகாலட்சுமி அமிர்த மதன காலத்தில் திருப்பார்கடலில் இருந்து தோன்றினாள் என்று அனைவரும் அறிந்தது. நித்தை வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஹோ ஸ்ரீரனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததேவேயம் திஜோத்தமஹா என்கிறது. இதற்கு விளக்கத்தை சொல்லும் ஆன்றோர்கள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை போன்று ஸ்ரீ மகாலட்சுமியும் எங்கும் பரவி இருப்பவள் என்றும் உலகில் காணும் எல்லாவற்றிற்கும் பகவான் எப்படி ஈஸ்வரனாக திகழ்கின்றானோ இவளும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஈஸ்வரியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றாள். ஒரு சொல்லும் பொருளும் போல சேர்ந்தே விளங்கும் தத்துவம் இந்த மிதுரம் என்கிற திவ்ய தம்பதிகள். அர்த்தோ விஷ்ணுரியும் வாணி என்று வர்ணிக்கும் சுவாமி ஸ்ரீ தேசிகன் அமிர்தஸ்வாதினி சாரசாரத்தில் துவயாதிகாரம் என்னும் அந்த ஒரு அதிகாரத்தில் ஒரு வெண்பாவில் வினை விடுத்து வியன் குணத்தால் எம்மை ஆக்கி வெறுவுரை கேட்டு அவை கேட்க விளம்பி நாளும் தனை அனைத்தும் அடைந்திடத் தாளடைந்து நின்ற தன் திருமாதுடன் இறையும் தனியாநாதன் நினைவழிக்கும் வினை வழிக்கும் விலக்காய் நிற்கும் நிகரில்லா நெடுங்குணங்கள் நிலை பெறத் தன் கனை கடல் கீழ் அடைக்கலமாக காட்சி தந்து காரணனாம் தன் காவல் கவர்கின்றானே என்கிறது. இந்த பிராட்டி கூட இருப்பதால் தான் இவனுடைய அனைத்து கல்யாண குணங்களும், அதாவது பக்தர்களின் பொருட்டும் காக்கும் அந்த குணத்தின் ஏற்றத்தை சொல்லுகிறது இந்த வெண்பா. தாயாரின் திருவடி இணைகளை பற்றினவர்களின் வினைகளை போக்கி அதிசயத்தக்க குணங்களால் பக்தர்களை அன்புடன் பக்குவப்படுத்தி தன் வசப்படுத்திக் கொள்கிறாள் இந்த தாயார். அடியார்கள் அச்சமுடன்
புலம்பும் குரலை கேட்டும் அதை பகவானையும் கேட்கச் செய்கின்றாள் இவள். தனக்கே உரியவனும் என்றும் பிரியாது இருக்கும்படியான தாயாரின் சிவாரிசை கேட்ட ஸ்ரீயப்பதியான கோவிந்தனும் அபயம் என்னும் வீரக்கடல்களை அணிந்த தன் திருவடி இணைகளின் கீழ் அடைக்கலம் அடைந்த அடியார்களின் தடைகளை போக்குகின்றான். அவர்களை கைவிடுவதே இல்லை. அனைத்திற்கும் காரணமாக இருக்கும் திவ்ய தம்பதிகளின் ரட்சிக்கும் சுபாவத்தை பக்தர்களின் வேண்டுதல்களை பூர்த்தி செய்து கொடுப்பதாலேயே தங்களின் திவ்ய கல்யாண குணங்களை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். என்றளவும் இந்த கலியுகத்திலும் தசா அவதாரங்கள் போராது என்று, நேராக வந்து ரட்சித்தது போராது என்று, இந்த அச்சை திருமேனியிலே எழுந்தருளி அவ்வோ திவ்ய தேசங்களில் இருக்கும் அத்தனை திவ்ய தம்பதிகளும் மேலே இவ்விடத்திலே திருமலை, திருப்பதி, திருச்சுகனூர் என்றும் இந்த திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிக்கொண்டு பிராட்டி எம்பெருமானுக்கு சிபார்சு செய்து பக்தர்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறாள், தன் வசப்படுத்திக் கொண்டிருக்கிறாள். எவ்வாறு? ரட்சிப்பதாலேயே. ரட்சிக்கும்படியான இந்த கழல்களை, இந்த கங்கணத்தை கட்டிக்கொண்டே அவர்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. அதே சுவாமி தேசிகனின் திருவாக்காக அமைந்து உள்ளது. இந்த பிராட்டி திவ்ய தம்பதிகளின் ரட்சிக்கும் சுபாவத்தை பக்தர்களின் வேண்டுதல்களை பூர்த்தி செய்து கொடுப்பதாலே தங்களின் திவ்ய கல்யாண குணங்களை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சுவாமியின் திருவுள்ள கருத்தாக இவ்விடத்தில் அமைகிறது. மேலே இவ்விடத்தில் அர்ச்சக சுவாமி விஸ்வக்சேன ஆராதனை புண்ணியாக வச்சனம் என்று இந்த திருக்கல்யாண உற்சவத்திற்கு பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி அனைத்து கிரமங்களையும் செய்து கொண்டிருக்க, இப்பொழுது சற்றே இந்த திவ்ய தம்பதிகளின், அதாவது தாயாரின் ஏகதேசமான கருணை கடாட்சத்தை, அந்த தயையை, எம்பெருமானின் அந்த குணங்களையும் சேர்த்து இருவரின் பிரியாது இருக்கும்படியாகவே நாம் முன்னம் தாயாரிடத்தில் பிரார்த்தித்து கொண்டே பிரானிடத்தில் செல்ல வேண்டும். அப்பொழுதே அது இன்னும் நன்றாக சோபிக்கும். இல்லை என்று சொல்லவில்லை, அகல இல்லே நிறையும் என்று எம்பெருமானிடத்திலே இருக்கிறாள். இருந்தாலும் மேலே நாம் தாயாரிடத்தில் முன்னம் நன்றாக பிரார்த்தித்து பிறகு எம்பெருமானிடத்தில் சென்றால் அந்த கிரமமானது என்றும் நிலைத்திருக்கும், விளங்கும், சோபிதமாக இருக்கும். எம்பெருமான் மாதவனை துதிக்க இவர்களுக்குத்தான் உரிமை உண்டு, மற்றவர்களுக்கு இல்லை என்ன நிபந்தனைகள் அல்லது எல்லையோ இல்லை. அதாவது பக்தர்களின் பட்சத்தில் ஸ்ரீயப்பதியான பெருமானை துதிப்பதாலேயே நம்மை வசப்படுத்திக் கொள்ளலாம், அவனை நம் வசப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது அவனை துதிப்பதாலேயே, அதாவது எப்படி இரண்டு பேர்களையும் சேர்த்து மிதனத்தோடு சேர்த்து அந்த திவ்ய கடல்களை சேர்த்து நாம் நினைவில் கொண்டு பிரார்த்தித்தால் அவர்களை நிச்சயமாக நம் வசப்படுத்திக் கொள்ளலாம். நின்று 3 எழுத்துடைய திருநாமத்தை உச்சரித்தாலேயே இந்த நம்மை போன்ற ஒன்றும் அறியாத பக்தர்களை கூட அவர்கள் நன்றாக கடாட்சித்து அனுகிரகிப்பார்கள். ஒன்றே ஒன்று வேண்டும், அவர்களை விட்டு பிரியாது அவர்களின் திருவடி இணைகளையே நினைந்து கொண்டிருந்தாலே போதும். இவன் இத்தனை செய்வான், இத்தனை பொருள்கள் கொடுப்பான், இவன் கொடுக்க மாட்டான் என்று அவர்களுக்கு பேதம் கிடையாது. எப்படிப்பட்டவன் அந்த எம்பெருமான்? பச்சைமாமலை போல் மேனி, பவளவாய கமலச்சங்கள், அச்சுதா அமரரேரே, ஆயர்த்தம் கொழுந்தே என்று துதித்தாலே போதும். அவ்விடத்திலேயே தாயார் எம்பெருமானை துதிக்கும் பொழுது தாயாரும் கூடவே இருந்து நமக்கு நன்றாக அனுகிரகிப்பாள் என்பதை இவ்விடத்தில் சொல்ல வந்தது. அப்படிப்பட்ட சௌசீல்ய குணங்கள் இவர்கள் இடத்திலே உள்ளது. சௌசீல்ய சீதளம் அவலே கிருபாதரங்க சம்ப்ளாவித அகிலம் அக்ருத்ரிம பூமநிம்னம் லக்ஷ்மியா ச வாசிதம் அபூம விகாகமானாக ஸ்ரீரங்கராஜமிஷம் பத்மசரஹ பத்மசன்னம் என்கிறார் சுவாமி பராசர பட்டர். ஸ்ரீ ரங்கராஜம் நிஷத், அதாவது எம்பெருமான் பக்தர்கள் இவனை அடைய பிரார்த்திக்க பயமே கொள்ள வேண்டாம். ஏனென்றால் ஸ்ரீ ரங்கநாயகி, அதாவது பத்மாவதி தாயார் என்னும் தயையே தாயாராக இவனிடத்தில் இருந்து நித்தியவாசம் செய்து கொண்டும் இருக்கின்ற பிராட்டினால் நமக்கு என்ன குறை இருக்க போகிறது? பரிமளம் மிகுந்த தெளிந்ததான ஸ்ரீ ரங்கநாதன் என்கிற குளிர்ந்த தாமரை தடாகத்தை குளிர குடைந்து நீராடுவதற்கு எவ்வித பயமும் இல்லாது இருக்கலாம். அவனுடைய அருளை, கருணா கடாட்சத்தை, கருணா விலாசத்தை நாம் பெற்று நன்றாக அனுபவிக்கலாம். கருணா கடாட்சம் என்றால் என்ன? ஏதோ ஒரு குறை இருப்பதால் அன்றோ, அதற்கு நிவர்த்தகத்திற்காகத்தானே இந்த திவ்ய தேசங்களில் நாம் சென்று அடைகின்றோம். அவ்வித குறைகள் நீக்கப் பெறுவதுதான் நாம் குளிர்ந்து இருப்பது. அவர்களும் எம்பெருமானும் பிராட்டியும் தங்களை தேடி இந்த குழந்தைகள் பக்தர்கள் இந்த ஸ்வரூபத்தில் இவ்விடத்தில் வருவதேதான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். வந்தால் போதும், மனதால் நினைத்தால் போதும், அவ்விடத்தில் அவர்களை கண்டால் போதும், அந்த குளிர்ந்த கடாட்சங்கள் நம்மை எப்பொழுதும் விட்டு அகலாது எப்பொழுதும் இருக்கும்.
வேண்டிய பலன்களை வேண்டியவாறே நாம் பெற்றுக்கொள்ளலாம். வள்ளலான ஸ்ரீ ரங்கநாதன், அதாவது வேங்கட நாயகன், கண்ணன், கோபாலன் என்று எவ்விதத்தில் கொண்டாலும் நமது தாபத்தை விடாயை தீர்த்து நற்பலன்களை அருளும்படியாக செய்வான். அந்த பத்மாவதி தாயார் அகலகில்லேன் என்று இருக்கும்படியான அலர்மேல் மங்கை தாயாரின் சிபாரிசனாலே நாம் நன்றாக அனைத்து பலன்களை பெற்று மகிழலாம். குளிர்ந்த சௌசீல்யம் என்றார். இவ்விடத்திலே அந்த சௌசீல்யம் குணமே, அந்த தயை என்னும் குணமே எம்பெருமானிடத்தில் இருப்பது, அதுவும் பிராட்டி என்கிறார் இவ்விடத்தில் சுவாமி. ஸ்ரீயப்பதியான பகவான் என்னும் பொய்கை சௌசீல்யன் என்னும் குணத்தாலே குளிர்ச்சி நிரம்பி இருக்குமாம். அதாவது இந்த தாயாரின் தொடர்ச்சியாலே, அந்த விதத்தாலே இவன் குளிர்ந்து இருப்பான். நம்முடைய தோஷங்களை கண்டு அகலமாட்டான். கோவிந்தநாம கோஷத்தோடே இவ்விடத்தில் அவனை அணுகினால் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் உகந்து இருப்பார்கள். சம்சார அடிக்கொதிப்பு எனும் சூடு நம்மை தகிக்கும் போது குளிர்ந்த பொய்கையில் நீராடுவது நம் தாபத்தை போக்கிக் கொள்வதுதானே இயற்கை. நம் மாதவன் எனும் இந்த பொய்கை இரு கரைகளையும் அணைத்து கொண்டு பெருகுகின்ற கிருபா சமுத்திரன். இன்னான் இனியான் என்று பேதம் இவனுக்கு கிடையாது. இந்த பொய்கையின் ஆழம், இவனுக்குள்ள சொரூப ரூப குணங்கள், விசேஷணங்கள், இது நம்மை மூழ்கடிக்காது. மேலே இவ்விடத்தில் இந்த திருக்கல்யாண உற்சவத்திற்கு கங்கணத்தை இவ்விடத்தில் சமர்ப்பித்திற்கு அது குறியான அனைத்து போகங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்க வேத கோஷத்தை சற்றே அனுபவிப்போம். सा विश्वायुः सा विश्वकर्मा सा विश्वधायाः इन्द्रस्य त्वा भागज्ञ सोमेनादनग्म विष्णो हव्यज्ञ रक्षस्व अग्ने व्रतपदे व्रतं चरिष्यामि तच्छाकयं तन्मे राध्यताम् इदमहमन्त्रदात् सत्यमुपेमे कस्त्वायुनक्ति सत्त्वायुनक्ति कस्मै त्वायुनक्ति तस्मै त्वायुनक्ति कर्मणे वां वेषायवाम् प्रत्युष्टज्ञ रक्ष प्रत्युष्ट अराधयो निष्टप्तज्ञ रक्षो निष्टप्त अराधयः उर्वन्तरिक्षमन्वे मे धोरस्य धोर्वधोर्वन्धोर्वतै योऽस्मान् धोर्वदे धोर्वदयं वयं धोर्वामः देवानामसि सस्नेतमं पन्नेतमं पप्रेतमं जुष्टातमं देवहूतमम् अक्रोतमसि हव्यर्धानन्द्रज्ञःष्वमाह्वार्मादेः यज्ञपादर्हार्षेत् विष्णुस्त्वाक्रमदामुरुवादायापाहतज्ञ रक्षो यच्छन्दां पञ्च देवस्य त्वा सवितुः प्रासावेश्विनोर्बाहुभ्यां वोष्णोहस्ताभ्याम् आज्ञाय जुष्टं गृह्णाम्यग्ने सोमाभ्या जुष्टं गृह्णामि भूताय त्वा नाराधय स्वारभिविख्येषम् दृग्नाहन्तां दुर्याः पृथिव्या बन्दरिक्षमन्वे मे पृथिव्या स्थानाभौ सादय म्यदित्या उपस्थे अग्ने हव्यज्ञ रक्षस्व पवित्रे स्थो वैष्णव्यो सवितुर्वः प्रसव
उत्प्योनामि अच्छद्रेण पवित्रेण सूर्यस्य रश्मिभिः देवेरापो अग्रे गुवो अग्रे पुवः अग्र इममद्य यज्ञन्नायत सुधातुः यज्ञपतिन्दे वायुवम् युष्मा इन्द्रो व्रणेत वृत्रतोर्ये यूयमिन्द्रामव्रणे ध्वं वृत्रतोर्ये प्रोक्षितास्था अग्नये त्वाजुष्टं प्रोक्षाम्यग्नि सोमाभ्यां त्वाजुष्टं प्रोक्षामि यैव्याय कर्माणेषु दध्वं देवयज्ञायै यद्वोषुद्धः पराजघाने तद्वस्तच्छन्धामे शर्मास्य वाधोतग्रक्षो वाधोता अरावतयः आदित्यास्त्वगस्य प्रतित्वादेतर्वेत्तो अद्रेरसि वानस्पत्योऽग्रवासि पृथुबुध्नः प्रतित्वादित्यास्त्वग्वेत्तो अग्नेस्तनोरसि वाचो विसर्जनम् देववेदये त्वा गृह्णामि बृहन्ग्रावासि वानस्पत्यस्य इदं देवेभ्यः हव्यज्ञसमेष्व सुषमे समेष्व हविष्कृतेः कुक्कुटोऽसि मधो जिह्वा इषमोर्जमवदा वयज्ञसङ्घाते सङ्घाते ज्येष्मान् वर्षवृद्धमसि प्रतित्वा वर्षवृद्धं वेत्तो परापोतज्ञरक्ष प्रतिपोता अराहतयः अपाहतज्ञरक्षो वायुर्वो विवेनक्तो देवो वत्सविता प्रति गृह्णातु हिरण्यपाणि अच्छद्रेण पाणिना धृष्टेरस्य पाग्ने अग्निमामादञ्जहे निष्क्रव्यादग्नसेदादे वयजम्पः ध्रुवमास्य पृथिवीं मृग्ः ब्रह्मवने त्वा क्षत्रवने स जातवन्यपादधामि द्वेषतो वधाय अग्ने ब्रह्मा गृह्णेष्वधरुणामस्यन्तरिक्ष मृग्ः ब्रह्मवने त्वा क्षत्रवने स जातवन्यपादधामि द्वेषतो वधाय धत्रमासि दिवं मृग्ः ब्रह्मवने त्वा क्षत्रवने स जातवन्यपादधामि द्वेषतो वधाय विश्वाभ्यस्त्वाशाभ्य उपादधामि द्वेषतो वधाय चतस्थोर्ध्वजितो भृगो न मंगेरसहं तपसा तप्यध्वम् शर्मास्य वाधोतज्ञरक्षो वाधोता अरादयः आदित्यास्त्वगस्य प्रतित्वादितर्वेत्तो धिषणास्य पर्वते प्रतित्वादित्यास्त्वग्वेत्तो दिवस्कम्भन्यस्य धिषणास्य पार्वतेये प्रतित्वा पर्वते वेत्तो धान्यामसि धिनुहि देवां धेनुहि यज्ञपतिं धेनुहि मां यज्ञन्यम्
प्रौणायत्वोदनायत्वा व्यनायत्वा दीर्घामणो प्रसिद्धिमायुषधाम् एवो वत्सविता प्रते गृह्णातु हिरण्यपाणिरच्छ द्रोणपाणिना चक्षुषे त्वा महीनां पयोसि वेदोऽसि वेदयेन त्वं देव वेददेवेभ्यो वेदो भवः तेन मह्यं वेदो भव देवस्य त्वा सवितुः प्रसवेश्विनोर्बाहुभ्यां पोष्णाहस्ताभ्याम् संवापामि समाप ओषधिभिः समोषधयो रसेना सज्ञरेवतेर्जगतेभ्यः सम्मधुमतेर्मधुमतेभ्यः पृच्छन्तम् जनायत्यै त्वा संयोमे इदमग्ने सोमयोर्षे त्वा घर्मासि विश्वायोरुप्राधा उरुप्राधस्पोरुधे यज्ञपातिः प्रथताम् अग्नष्टे त्वचं माहिग्नसेदन्तरितग्नरक्षो दरिता अरादयः देवस्त्वा सविता श्रापयतो वर्षिष्ठेधि नागे भेर्मा संविद्धा अत मेरुर्यज्ञोत मेरुर्यजमानस्य प्रजा भूयात् त्रतायत्वा वितायत्वे कदायत्वा देवस्य त्वा सवितुः प्रसवेश्विनोर्बाहुभ्यां पोष्णाहस्ताभ्याम् आददे ध्वरकृतं देवेभ्यः इन्द्रस्य बाहुरसि दक्षिण सहस्रभृष्ट सततेजः वायुरसि दिग्मतेजाद्विषतो वधः पृथिव्यै वर्मासि पृथिवीदेव यजने ओषध्यास्ते मूलं माहिग्नसिषम् व्रजं गच्छ गोष्ठानं वर्षतु ते द्योर्बाधनदेव सवितः परमस्यां पृथिव्याज्ञ शतेन पाशैः योऽस्मान् वेष्टयं च वयं विष्मस्तमतो मामोग अपाररं बध्यासं पृथिव्यै देव यजनात् व्रजं गच्छ गोष्ठानं वर्षतु ते द्योर्बाधनदेव सवितः परमस्यां पृथिव्याज्ञशतेन पाशैः योऽस्मान् वेष्टयं च वयं विष्मस्तमतो मामोग अरारोदिवं मापप्तो द्रप्सस्तेद्यान्मास्कन् व्रजं गच्छ गोष्ठानं वर्षतु ते द्योर्बाधनदेव सवितः परमस्यां पृथिव्याज्ञ शतेन पाशैः योऽस्मान् वेष्टयं च वयं विष्मस्तमतो मामोग गायत्रेण त्वा छन्दसा परिगृह्णामि त्रेष्टोभेन त्वा छन्दसा परिगृह्णामि जागतेन त्वा छन्दसा परिगृह्णामि सूक्ष्मा चासि शिवा चासि स्योना चासि
सुषदा चासि ओजस्वती चासि पयस्वती च पुरा क्रूरस्य विश्रपो विरप्स्यन्मुदादाय पृथिवीञ्जीवदहनम् यामैरयुज्ञचन्द्रमसि स्वधाभिस्तां धीरासो अनुदिश्य यजन्ते विषतो वदोऽसि गायत्रेण त्वाच्छन्दसा परे गृह्णामि त्रेष्टोभेन त्वाच्छन्दसा परे गृह्णामि जागतेन त्वाच्छन्दसा परे गृह्णामि सूक्ष्मा चासि शिवा चासि श्योणा चासि सुषदा चासि ऊर्जस्वती चासि पयस्वती च पुरा क्रूरस्य विश्रपो विरप्स्यन्मुदादाय पृथिवी जीरदहनम् सहस्तोमा सह छन्दस आवृतः सह प्रमा ऋषयः सप्तदेव्याः पूर्वेषां पन्थः मनुदृश्य धीरा अन्बालेभिरध्यो नरस्मिन् चासि ऊर्जस्वती चासि पयस्वती च पुरा क्रूरस्य विश्रपो विराप्स्यन्मुदादाय पृथिवीञ्जीरदहनम् सहस्तोमा सह छन्दस आवृतः सह प्रमार्षाय सप्तदेव्याः मनुदिश्य धीरा अन्बालेभिरध्यो नरस्मिन् प्रत्युष्टज्ञ रक्ष प्रत्युष्टा अराधयो निष्टप्तज्ञ रक्षो निष्टप्त अराधयः Bones of cows killed in slaughterhouses, boil them, burn them to ash, and grind that ash into fine white powder and mix it into the plates that we eat from. The smooth white glow, it's bone, and yet most people have no idea. We hear the word bone china and think it means luxury, some royal timeless thing, but it's not a metaphor. It's literal bone in every cup, every plate, every bowl. So if you're vegetarian or Jain and you avoid கல்யாண குணங்களுக்கே இருப்பிடமாகவும் அடியார்கள் பால் வாத்சல்யத்தை மட்டுமே உடைய தாயார் பகவானின் அவதாரங்களை களைப்பு நீங்குவதற்காக புன்னகையோடு கூடிய கருணை பார்வையோடு தானும் கூடவே வந்து அவதரித்தருள்கிறாள். ஏனென்றால் பக்தர்களை ரட்சிக்கவே தான். இவள் தேஜோமயமாக தோன்றுபவள். சந்திரனை போன்று குளிர்ந்த முகத்துடன் பக்தர்களை ஆனந்தம் அடையச் செய்பவள். இப்படிப்பட்ட அனைத்து சம்பத்துகளும் காரணமான இவளின் கருணா கடாட்சன் என்னும் அமிர்த வருஷத்தினாலே அனைத்து பாகவதர்களையும் அதாவது பக்தர்களையும் ரட்சித்து அனுகிரகிக்கின்றாள். தாமரை கண்ணனின் மனத்துக்கு இனியவளான இந்த ஸ்ரீதேவியின் அருளினாலேயே அனைத்து மங்களமாக நடந்து ஏறுகின்றது இந்த பக்தர்களுக்கு. இவளின் திருவுள்ள கருத்துப்படியே பெருமான் நடக்கின்றான் என்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில். மாதரலக்ஷ்மி யதைவ மைதிலி ஜனக தேனாத்வனா தேவயம் त्वद्दास्यैक रसाभिमान सुभगैः भावैरिहाम् उत्र च झामाता दयितः तवेति भवति सम्पन्नदृष्ट्या हरिं पश्येम प्रतियाम याम च परिचारान् பிருஹ்ரேஷ ம ச என்கிறார். இரண்டு விதமாக அதன் அர்த்தத்தை மேலே பார்ப்போம். மிதிலையில் வாழும் மக்கள் ராமனை ஜனகனின் மருமகள் என்றும் ஜானகியின் மணாளன் என்றும் பிராட்டியன் தொடர்பு கொண்டே சொல்லி அகம் மகிழ்ந்தனர். இவள் எப்பொழுதும் பகவானோடு சேர்ந்திருப்பது நம் போன்றவர்கள் பண்ணும் குற்றங்களை கணிசியாது மன்னித்து சரண் அடைந்தாரை ரட்சிக்கும்படியான
இந்த குணத்தோடு பகவானிடத்தை சிபாரிசு செய்வதற்காகத்தான் இக்கருத்து என்கிறார். இதை காக்காசுர விருத்தத்தாலே நாம் நன்றாக அறிந்து கொண்டிருக்க முடியும். மேலே வேத கோஷத்தை இந்த கல்யாண உற்சவத்திற்கு தேவையான நாம் சற்று அனுபவிப்போம். बर्हिरासे श्रुभ्यस्त्वाजुष्टं प्रोक्षामि आदित्ये वृन्दनमसि विष्णोस्तुपासे ऊर्णं मृदसन्त्वा सृणामि स्वासस्थां देवेभ्यः भूपतये स्वाहा भुवनपतये स्वाहा भूतानां पतये स्वाहा गन्धर्वस्त्वा विश्वावसुपरे दधातु विश्वस्यारिष्ट्यै यजमानस्य परिधिरस्य अग्निर्लेलितः इन्द्रस्य बाहुरासि दक्षिणो विश्वस्यारिष्ट्यै यजमानस्य परिधिरस्य अग्निर्लेलितः मित्रावरुणोत्तरतः परिधत्तां ध्रुवेण धर्मणा विश्वस्यारिष्ट्यै यजमानस्य परिधिरस्य अग्निर्लेलितः वेदिहोत्रन्द्वागवेद्युमन्तग्समे धीमहि अग्नेः बृहन्तमध्वरे समिदासि सूर्यस्त्वा पुरस्तात्पादुकस्याश्चिदभिषस्त्यै सवितुर्बाहोस्थाः ऊर्णं मृदसन्त्वा सृणामि स्वासस्थं देवेभ्यः आत्वा वसवो रुद्रा आदित्याः सदन्तु घृताच्च जुहोर्नामसेदं प्रियेण धाम्ना प्रियसदसि सेदा घृताच्च स्योपभृन्नामसेदं प्रियेण धाम्ना प्रियसदसि सेदा घृताच्च ध्रुवानामसेदं प्रियेण धाम्ना प्रियसदसि सेदा प्रियेण धाम्ना प्रियसदसि सेदा ध्रुवा आसदं रथस्य योनौ ता विष्णुं पाहि पाहि यज्ञं पाहि यज्ञपतिं पाहि मां यज्ञन्यम् अग्नेः वाजजिद्वाजं त्वा सरिष्यन्तं वाजजितग्सम्मार्जिमे नमो देवेभ्यः स्वधा पितृभ्यः स्वयमे मे भूयास्तम् अस्कन्नमद्याज्यं देवेभ्यः सम्भ्रेयासम् अङ्घ्रेणा विष्णो मा त्वा वक्रमिषम् पशुमतिमग्नेते छायामुपस्थेषं विष्णोस्थानामसि यत इन्द्रो वीर्यमकृणोदोर्ध्वोद्धर आस्थात् अग्निर्होत्रं वेद्भूत्यम् अवादान्त्वाद्या वा पृथिवी अवत्वन्या वा पृथिवी स्वेष्टकदेवेभ्य इन्द्र आज्येन हविषा भूत् स्वाहा सञ्ज्योतिषा ज्योतिः अत्रापितरो मादयध्वं यथा भागमावृषायध्वम् अमे मदन्त पितरो यथा भागमावृषा इषत उपाहूता पृथिवी मातोपमां पृथिवी माता ह्वायताम् अग्निराग्नेद्रात् स्वाहा उपाहूतो द्योष्पितोपमां द्योष्पिता ह्वायताम्
अग्निराग्नेद्रात् स्वाहा म इदमिन्द्रायन्द्रियं दधात्वस्मान् रायो मघवाणस्य चन्दम् अस्माकज्ञसन्त्वासिषः सत्यानः सन्त्वासिषः अग्नेः वाजजित्वाजन्त्वा सहस्रवाग् संवाजजितग् सम्मार्ज्मे देवसवितरेतं त्वा वृणते बृहस्पतिं ब्रह्माणं तदहं मनसे प्रब्रवीमि मनो गायत्र्यै गायत्रे त्रिष्टुभे त्रिष्टुजगत्यै जगत्यनुष्टुभे अनष्ट प्रजापतये प्रजापतिर्विश्वेभ्यो देवेभ्यः बृहस्पतिर्देवानां ब्रह्माहं मनुष्याणाम् भूर्भुवस्वर्निरस्तः पाप्मेदमहं बृहस्पते सदसि सीदामि मित्रस्य त्वा चक्षुषा प्रतीक्षे देवस्य त्वा सवितुः प्रसवेश्विनोर्बाहुभ्यां वोष्णहस्ताभ्याम् प्रतिगृह्णामि पृथिव्यास्त्वानाभौ सादयाम्यदित्या उपस्थे देवस्य त्वा सवितुः प्रसवेश्विनोर्बाहुभ्यां वोष्णहस्ताभ्याम् आददेग्नेष्पास्येन प्राश्नामि बृहस्पते मुखेन या अप्सन्तर्देवतास्ता यदग्नशमयन्तु स्वाहा कृतं जठरमिन्द्रस्य गच्छा घसिना मे मा संवृद्धा ऊर्ध्वं मे नाभे सेदा इन्द्रस्य त्वा जठरे सादयामि प्रजापतेर्भागोऽस्योर्जस्वान् पयस्वान् प्राणापानो मे पाहि समानौ यानो मे बाहुदानौ यानो मे पाहि ऊर्गस्योर्जं मयेधे ह्यक्षितिरसि मामे क्षेष्ठा अमुत्रामुष्णलोकैः च एषा ते अग्ने समित्तया वर्धस्व चाचप्यायस्व वर्धिषीमहे च वयमाचप्यासिषीमहे एतत्ते देवसवितर्यज्ञं प्राहुर्बृहस्पतये ब्रह्मणे तेन यज्ञमवतेन यज्ञपाद्यन्ते नमामव मनोज्योतिर्जुषतमाज्यस्य बृहस्पतिर्यज्ञमिमं तनोत् अरेष्टं यज्ञसमिमं दधातु विश्वे देवास इह मादयन्तामो प्रतिष्ठा अग्ने सोमयोरुज्येति मनोर्जेषं वाजस्य मा प्रसवेन प्रोहमे अग्ने सोमौ तमपनुदतां यस्मान् वेष्टियं च वयं विष्णो वाजस्यैनं प्रसवेनापोहमे इन्द्राग्न्योरुज्येति मनोर्जेषं वाजस्य मा प्रसवेन प्रोहमे
इन्द्राग्नेतमपनुदतां योऽस्मान् वेष्टियं च वयं विष्णो वाजस्यैनं प्रसवेनापोहामि वसुभ्यस्त्वा रुद्रेभ्यस्त्वादित्येभ्यस्त्वा सञ्जानाधान्या वा पृथिवे मित्रावरुणो त्वा वृष्ट्याः वताम् प्यन्त्ववयोः रिप्त्वारिहाणामरुतां प्रसादें गच्छ वशा पृष्णर्भो त्वादिवं गच्छ ततो नो वृष्टिमावह चक्षुष्पास्य चक्षुर्मे पाहि यं पारधिं पर्यधत्था अग्ने देव पणिभिर्गुह्यमानः तन्ता एतमनुजोषं भराम्येषणे त्वदपदयाते अग्ने प्रियं बाधोपेतम् सज्ञस्रवभागस्थेषा बृहन्तः प्रस्तरेष्ट पारदयश्च देवोः इमां वाचमभिविश्वे गृणन्तोऽस यस्मिन् बर्हिषे मादयध्वज स्वाहा वोट् घृता चेत्तोर्योपादज्ञ सुम्ने स्थ सुम्ने मा धत्तम् अग्ने दब्धायोषेतमपाहि मादित्यो पाहि प्रसिद्ध्ये पाहि दुरेष्टे पाहि दुरत्मन्ये अविषन्नप्तं कृणु सुषदायो नो स्वाहा पाट् अग्नये संवेशपतये स्वाहा सोमाय वनस्पतये स्वाहा इन्द्रस्येन्द्रियाय स्वाहा मरुतमोजसे स्वाहा पृथिवीमातर्मामाहिज्ञशेर्मो अहं त्वाम् अग्नेशस्रोजषत्वसोरन्दर्क्षसद्धोताः दिशदधर्दुरो न सत् रषद्वारसदृतसत्यो मसदब्जा गोजा तज अद्रिजा ऋतां बृहत् आयुत्सम्भूतं भूतं चित्राङ्केतप्रभानाभान् सम्भान् ज्योतिष्मागस्तेजस्वानाथमग्नस्तपन्नमितपन्न रोचनो रोचमान शोभन शोभमान कल्याणः
లలనయు నీవును లక్ష్మీ కళ్యాణము లీలతో పాడెదమిదెనేము పాడెదమిదెనేము రిమపమప పనిపమప రిమపమప పనిపమప నిస నిసరి మపని నిస చూపులు చూపులు మీకు సూసకము బాసికము ఊపచన్ను గొప్పలివి భూజగుండలు చూపులు చూపులు మీకు సూసకము బాసికము ఊపచన్ను గొప్పలివి భూజగుండలు తీపుల మోవితేనెలు తీరని మధుపర్కములు తీపుల మోవితేనెలు తీరని మధుపర్కములు దాపుగ పెండ్లి ఆడరయ్యా తగుదగు మీకును లక్ష్మీ కళ్యాణము లీలతో పాడెదమిదెనేము లక్ష్మీనారాయణులే లలనయు నీవును లక్ష్మీ కళ్యాణము లీలతో పాడెదమిదెనేము పాడెదమిదెనేము మాటలు మీకిద్దరికి మదన మంత్రములు మేటి తలబాలు మీలో మించు నవ్వులు మాటలు మీకిద్దరికి మదన మంత్రములు మేటి తలబాలు మీలో మించు నవ్వులు కాటమై జేషం వాజస్య వా ప్రసవేన ప్రోహామి ఇంద్రాగ్నేతమపనుదతాయోస్మాన్ వేష్టియం చ వయం విష్ణో వాజస్యేనం ప్రసవేన పోహామి అసభ్యస్త్వా రుద్రేభ్యస్త్వాదిత్యేభ్యస్త్వా సంజానాథాం యావా పృథివే మిత్రావరుణో త్వా వృష్ట్యాః వదాం యంతు వయోరిప్త్వారిహాణామరుతాం వృషాదిం గచ్చ అశా వృష్ణర్భో త్వాదివం గచ్చ తతో నో వృష్టిమావహ చక్షుష్పాసి చక్షుర్మే పాహి యం పారిధిం పర్యదత్తా అగ్నే దేవపణిభిర్గుహ్యమాహోనః తంతాయేతమనుజోషం భరామ్యేషనే త్వదాపచేతయాతే అగ్నే ప్రియం పాథోపీతం సజ్ఞస్రవభాగాస్థేషాం బృహन्तः ప్రస్తరేష్ఠ పారిదయశ్చ దేవాः ఇమాం వాచమభివిశ్వే గృణन्त ఆసద్యాస్మిన్ पर्यषे मादयद्वग्नस्वाहा पाट घृता चेस्तोधुर्योपातज्ञ सुम्ने स्थस्वम्ने माधत्तम् अग्ने दब्दायोषेतम पाहि मादित्यो पाहि प्रसिद्धे पाहि दुरिष्टे पाहि दुरत्मन्ये ॐ पूर्णाहुतिमुत्तमाञ्जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अथो इयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति
ఓం నారాయణాయ విద్మహే వాసుదేవాయ ధీమహి తన్నో విష్ణు ప్రచోదయాత్ స్వాహా. ఓం మహాదేవ్యై చ విద్మహే విష్ణుపత్న్యై చ ధీమహి తన్నో లక్ష్మీ ప్రచోదయాత్ స్వాహా. ఇన్ని రాసుల ఉనికి ఇంటి చెలువపు రాశి, ఇన్ని రాసుల ఉనికి ఇంటి చెలువపు రాశి, కన్నె నీ రాశి కూటమి గలిగిన రాశి. ఇన్ని రాసుల ఉనికి ఇంటి చెలువపు రాశి, కన్నె నీ రాశి కూటమి గలిగిన రాశి. కుంభముల కొమ్మకును కుంభరాశి, చెలగు హరి మధ్యకును సింహరాశి. ఇన్ని రాసుల ఉనికి ఇంటి చెలువపు రాశి, కన్నె నీ రాశి కూటమి గలిగిన రాశి. చిన్ని మకరాంతపు పై ఎద చేడకు మకర రాశి, కన్నె పాయపు సతికి కన్నె రాశి. చిన్ని మకరాంతపు పై ఎద చేడకు మకర రాశి, కన్నె పాయపు సతికి కన్నె రాశి. వన్నెమై పైడి తుల దూగు వనితకు తులారాశి, తిన్నని వాడి గోళ్ళ సతికి వృశ్చక రాశి. ఇన్ని రాసుల ఉనికి ఇంటి చెలువపు రాశి, కన్నె నీ రాశి కూటమి గలిగిన రాశి. వృషభరాశి, గామిడి గుట్టు మాటల సతి కర్కాటక రాశి. ఆముకొను నొరపుల మెరయు అతివకు వృషభరాశి, గామిడి గుట్టు మాటల సతి కర్కాటక రాశి. కోమల పూచి గురుమోవి కోమలికి మేషరాశి, ప్రేమ వెంకటపతి గలిసే ప్రియ మిథునపు రాశి. కోమల పూచి గురుమోవి కోమలికి మేషరాశి, ప్రేమ వెంకటపతి గలిసే ప్రియ మిథునపు రాశి. ఇన్ని రాసుల ఉనికి
చెలువపు రాశి కన్య నీ రాశి కూటమి గలిగిన రాశి ఇన్ని రాసుల ఉనికి ఇంటి చెలువపు రాశి కన్య నీ రాశి కూటమి గలిగిన రాశి ఇన్ని రాసుల ఉనికి ఇంటి చెలువపు రాశి ఇన్ని రాసు ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ Oh